நம்ம கொங்கு மண்டல சைடு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நானாலே இந்த கொள்ளு துவையல் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே பண்ணுவாங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக அந்த ரீசன் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அந்த கொள்ளு துவையலை நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? கொள்ளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா 3 தக்காளி 2 பச்சை மிளகா நான் கூட மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்துக்கணுங்க. நான் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கொள்ளை எடுத்திருக்கேன். வானலில் எண்ணெய் விட்டு கூட சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கூட பார்த்திங்கன்னா மேலே சீரகம் வர கொத்தமல்லி அதை தான் நான் தூவிருக்கேன். அதையும் போட்டு நல்லா இது முக்கியமான ஒன்றே கறிவேப்பிலை நிறையாவே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நம்ம வேக வச்சு அந்த கொள்ளை தூக்கி அப்படியே ஊற்றிடணும். நம்ம ரசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி இருத்துட்டு மிச்சத்தை அப்படியே ஊற்றிட்டு அதை நல்லா சுண்டுற அளவுக்கு வச்சிடணுங்க. சுண்டிட்டு அப்புறம் ஆற வச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். நம்ம விட்ட வேகமாக நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது சாப்பிட. அதனால் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. கடைசியான சீக்ரெட்டே இது தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு ஒரு 4 கொஞ்சம் நல்லா கறிவேப்பிலை நிறையாவே போட்டுக்கோங்க. அதை போட்டு மறுபடியும் ஒரு 2 டைம் பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா இந்த கொள்ளு துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்க உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்ல சூடான சாப்பாட்டில் கொள்ளு சட்னியை வச்சு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வரமிளகாவையே நான் கடைசியாக தாங்க போட்டேன், அதனால் நானும் அதை மறந்துட்டேன். அதனால் கோச்சிக்காதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கொள்ளு ரசத்தோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.